ஹே காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நாளாக இருக்கேன். ஆக்சுவலி நம்ம ரைடு ஒன்று கிளம்பிட்டேங்க. இந்த ரைடு எப்படி அமையும் என்ன அமையும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரைடை பற்றி நான் சொன்னால் இன்றைக்கி ஒரு சிரிப்பாக வருது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி இந்த ரைடை பற்றி நம்ம பிளான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருங்க, என் தம்பி கூப்பிட்றேன். அவர்கிட்ட கேளுங்க எத்தனை நாளாக பிளான் பண்ண சொல்லுவாங்க. வாடா, இவன் தான் கூட வரப்போகிற கோட் ரைடரு. அதாவது நம்ம கூட பிள்ளைனா வரப்போகிறாரு. இவர் பேர் என்ன? புருஷோத்தமன். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஓகே எஸ். நம்ம எத்தனை நாள் அந்த ரைடு பிளான் பண்ணோம் சொல்லு. நாளாவா? இப்போ தான் வந்து சொன்னார், உடனே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தாங்க சொன்னேன். 10 நிமிஷம் நான் முடிவு பண்ணிட்டேன், 5 நிமிஷம் இவ்வளோ ரெடி பண்ணிட்டேங்க. முடிவு ரெடி ஆமாங்க. ஆக்சுவலி ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோர் தான் சொன்னேன். நான் 10 மினிட்ஸ் பிஃபோர் நான் திங்க் பண்ணேன் இந்த இடத்துக்கு போகலாமே அப்படின்ட்டு. எந்த இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோடிலிங்கேஸ்வர் டெம்பிள். அதாவது அங்கே வந்து கோடிலிங்கம் இருக்கும். எந்த ஊர் அது? KGF. அதாவது நம்ம 2 பார்டர் கிராஸ் பண்ணி போவோங்க. அதாவது நம்ம போகும்போது குப்பம் வழியாக போவோம். குப்பம் போனால் ஆந்திரா பார்டர். அந்த ஆந்திரா பார்டர் தாண்டி கர்நாடகா பார்டர். KGF வந்து கர்நாடகா பார்டரில் இருக்குது. 2 பார்டர் கிராஸ் பண்ணி போகிறோம். அங்கே போய் கோடிலிங்கம் ஒரு டெம்பிளுங்க. ஆக்சுவலி கோடிலிங்கம்னா கோடிக்கணக்கில் லிங்கம் இருக்குது. கோடிக்கணக்கில் லிங்கம் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பார். நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் அடிக்கடி போவோங்க. எங்கள் ஃப்ரெண்டோட ஆண்டி வந்து கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் காரில் ஜாலியாக ரைடு வந்து போயிடுனாங்க. பட் அதுக்கப்புறம் நான் போனதே கிடையாது. இப்போட எனக்கு ரூட்டில் எதுவுமே தெரியாது. கூகுள் மேப் வச்சு தான் போகிறேன் நான். சரி, இவரும் கூப்பிட்டு போயிடலாமே, அங்கே போய் ஏதாவது ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓகே வரியாடான்னு கேட்டேன் 5 நிமிஷம் முன்னாடி. என்ன மாமா இப்போ தான் சொல்கிறீங்க, டே வரியாலேண்ணா? ஆனால் சரி ஓகே ரெடி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, நான் ரெடி ஆகிடுச்சு. பின்ன ரைடிங் ஜாக்கெட் இருக்குது, ஷூவை மாட்டுறோம், கிளம்பிடுங்க. ஓகேங்களா, போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் பெல்லைக்கன் மறந்துட்டேங்க, பக்கத்துக்கிற பெல்லைக்கன் தட்டிக்கோங்க. ஓகேங்களா? சரி போகலாமா? ஓகே, நம்ம வண்டியோட பேசலாமா? போகலாம். ஓகே வாங்க போகலாம், வண்டியோட பேசலாம். ஹே காய்ஸ், ஒரு வேளை ட்ரிப்பு கிளம்பியாச்சுங்க. என்ன அவசரமான ட்ரிப் பார்த்தீங்களா? ஆக்சுவலி சடன் பிளான் தான் அதெல்லாமே. சரி போவோமேன்னு போய்ட்டுருக்கோம். நம்ம இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இப்போ நம்ம கோடிலிங்கம் போகிறோம் காய்ஸ். ஆக்சுவலி நான் கோடிலிங்கம் வந்து சின்ன வயசில் போனதுங்க. எப்போ சொல்கிறதுனா, நான் ஒரு 7th 8th படிக்கும்போது போனது காய்ஸ். அதுக்கப்புறம் நான் போகலைங்க. இப்போ மறுபடியும் கிளம்பியிருக்கோம். பார்க்கலாம், உண்மையிலே இந்த ரைடு வேறு லெவல் இருக்க போதுங்க. நம்ம கூட புருஷோத் பிள்ளைன்னா வராரு. நான் சொன்ன மாதிரி பெட்ரோல் அடிக்கணும். தம்பி பெட்ரோல் எவ்வளோ இருக்குதுல்ல தெரியலையா? ஆடாடாடா, ஓகே அப்போ பழையப்பேட்டை வழியாக போயிடலாம். ஏன்னா பழையப்பேட்டை வழியாக போனால், நம்ம ஓல்டு பேட்டை வழியாக போனால் பெட்ரோல் அடிச்சு போயிடலாங்க. ஏன்னா பெட்ரோல் எவ்வளோக்கு நேரம் தெரில, ஒசுக்கு நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடும். ஆக்சுவலி என்னோடய பர்ஸ் வந்து எங்கள் வீட்டில் விட்டு வந்துட்டாங்க, மறந்து. இந்த பர்ஸ் எடுத்துகிட்டு சொல்லிக்கிறேன் இன்னொரு தம்பியை. அவர்கிட்ட பர்ஸை வாங்கிட்டு நேராக கிளம்பிடலாங்க. அவர் வந்து மேவால் தான் வெயிட் பண்ணிருக்காரு. வாங்கப்பா வாங்க வாங்கல். எங்கப்பா இருக்காரு ஒரு தம்பி? ஓகே, இவர் தான் சுரேஷ். இவர்கிட்ட வாங்கியாச்சு. இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் நம்ம. ஓகே கேஸ், பாய் பாய். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கிளம்பிட்டோம். என் கூட சலசம் பண்ணுறதுனே வண்டி ஓட்டுறாங்க காய்ஸ் எல்லாரும். ஓஹோ, பெட்ரோல் இல்லை காய்ஸ், வண்டி இழுக்குது. பெட்ரோல் இல்லை, அங்க இருக்கு பங்கு. ₹300 கிடைங்க.
ஓகே மேப் போடு செக் பண்ணு. ஃபோன் வச்சிருக்க நீயே? ஓகே ஒரு பெட்ரோல் அடிச்சு தள்ளி செஞ்சு இப்போ கிளம்பலாங்க. ஷோபா பெட்ரோல் இல்லாமல் கட்டுப்பாக்கிடுச்சு ஒரு செகண்டு இருக்கிறதாங்க இதெல்லாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சேனல் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ரைடு போனேங்க கன்னியாகுமரி. அதாவது கிருஷ்ணகிரி டு கன்னியாகுமரி ரைடு போயிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு எடுத்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் வண்டி பெட்ரோல் ட்ரை ஆகி நின்றுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்புறம் தம்பியை கூப்பிட்டு வந்து பெட்ரோல் போட்டு கிளம்புனாங்க. இந்த சேனலில் வந்த முதல் ரைடு வீடியோ அதுதாங்க. ஆக்சுவலி சென்னை ரோடு இது. இப்போ சென்னை ரோடு வந்து நம்ம லெஃப்ட் போகணுங்க. அதாவது குப்பம் போகிற வழி போகணுங்க. நம்மளுக்கு இங்கே திருப்பதியில் ரொம்ப கிட்ட காய்ச்சுங்க. தெரிஞ்சு வின் பிளாஸ்ட் வரும்னு நினைக்கிறேன் காய்ஸ். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ரைடு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது டக்குன்னு கிளம்புற ரைடு. நான் நெக்ஸ்ட் சைடில் எப்படியா இந்த வின் பிளாஸ்ட் வந்து அவாய்ட் பண்ண பார்க்குறேன். நான் அவாய்ட் பண்ண பார்க்கல. கண்டிப்பாக வராத மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்துறேன் நான். அதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு 216, குப்பம் 30, சித்தூர் 147 கிலோமீட்டருங்க. இந்த ரோடு தான் நம்ம போகிறோம். இந்த ரோடு தான் KGF வரப்போகுது. ரிம்ஸ் இது ஒரு கதையே இருக்கு. இதை கண்டிப்பாக அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு நாள் கண்டிப்பாக இது ஒரு vlog வரும். கண்டிப்பாக அப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இது ஃபுல்லாகவே காட் செக்ஷன் கைஸ். இது எல்லாமே இது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஓகேங்க, இப்போ நம்ம வரட்னப்பள்ளி வந்துட்டோம். இப்போ நம்ம ரைட் எடுக்கணும் குப்பம் போகிறதுக்கு. ஆக்சுவலி குப்பம் வந்து ஆந்திராவில் இருக்குங்க. இது கைஸ் ஆந்திரா டிஸ்ட்ரிக்ட், ஆந்திரா ஸ்டேட் சேர்ந்தது. நாகாலாண்ட்லேருந்து வருது லாரி. ரோடெல்லாம் உண்மையிலே தரமாக இருக்குது போல் தெரியுதே. நாம பார்க்காதோட கைஸ் வாங்க ஃபன் பண்ணிட்டு போகலாம். எப்போ சிங்கிள்ஸ் வந்தால் இறங்கி சிங்கிள்ஸ் வந்து நின்றுடலாங்க. ஆக்சுவலி நம்ம கூட பிள்ளைன்னு வராது இல்லைங்களா, அதனால நம்ம உட்காந்து அடக்கமாக ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இதே சிங்கிள்ஸாக இருந்தால் நின்று அப்படியே சடன்னு போயிட்டு இருப்பேன். அப்பா ரோடு இதே மாதிரி இருக்குமானா தெரியலங்க. ரோடு ஐடியா பற்றி சுத்தமாக இல்லை. அதான் சொன்னேன் இல்லைங்களா நான். அதுக்கப்புறம் குப்பம் வந்திருக்கேன், நிறைய டைம் வந்திருக்கேன். பட் ரோடெலாம் மறந்துச்சு காய்ச்சி எப்படி இருக்கும்லாம். அது இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த ஏரியாவை பாருங்களேன், ஒரு மாதிரி ஹாண்டட் பிளேஸ் மாதிரியே இருக்கும். இந்த மலைங்களை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் காட்டுறேன் பாருங்கள், ஒரு மாதிரியாக இருக்கும். செக் போஸ்ட் வருங்க இங்கே. ஆக்சுவலி ஒரு செக் போஸ்ட்டா சொன்னால செக் போஸ்ட்டு இது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு செக் போஸ்ட். இது அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது பாருங்க. ப்ரொஹிபிஷன் செக் போஸ்ட். இங்கே ஆக்சுவலி வேறு ஸ்டேட் வர்றாங்களா, அதனால் செக் போஸ்ட்னா வேறு லெவல் இருக்குங்க இங்கெல்லாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம குப்பம்குள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. இன்னும் கட்டுறாங்க. நான் வரும்போது இப்படி தான் கட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த அளவுக்குலாம் இல்லை, இது கூட மோசமாக இருந்துச்சு. இப்போ எவ்வளவோ பரவாயில்லைங்க. இப்போ ரோடு எவ்வளவோ நல்லாயிருக்கு. முன்னெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இதுதான் முன்னே ரோடே இருந்தது. ஆக்சுவலி ஸ்ட்ரெயிட்டாக ரோடு கட்டுறாங்க போல் தெரியுது. ஸோ அதில் அதனால் இப்படி வளைச்சி விட்டுக்கிறாங்க. எனக்கு எங்கெங்கேயோ ரோடு போகுது. வண்டி உதறுது. பாருங்க எப்படி கட்டியிருக்காங்க. மலை தேய்ச்சி எடுத்திருக்காங்க. மலையை அப்படியே சொரண்டி எடுத்துட்டு இருக்காங்க.
ரோடு உண்மையிலே ரொம்ப மோசம் கைஸ். ஓ ஹேர்பின் பெண்டா. ரோடு ரொம்ப ஃபஸ்ட்டு கைஸ். வண்டியாக என்னால் கார்னரிங்கே பண்ண முடியலங்க. அந்த அளவுக்கு இருக்கு ரோடு. கார்னரிங் பண்ணால் கண்டிப்பாக இழுத்துருங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க கோ ஸ்லோன்ற மாதிரி. குப்பம் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர்ஸ்க்கு, பல்மேர் 101, சித்து 120, திருப்பதி 200. நம்ம குப்பம் தத்து வரைக்கும் போக போறதில்லை. நம்ம தலைவர் நிக்கிறாரு, கிராஸ் பண்ணிடலாமா வேணாமா அப்படின்ட்டுன்னு. தலைவா கிராஸ் பண்ண தலைவா, பண்ணாத தலைவான்ற பண்ற உன்னை என்ன அடி உழுது மத்திரும் பார். 2 மலையை உடச்சி நம்ம நடுவில் போறோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க. இந்த பக்கம் மழை வந்துருக்கு, இந்த பக்கம் மழை வந்துருக்கு. நடுவில் ரோடை போட்டு கொடுத்துருக்கேன். அந்த ரோடில் நம்ம போகிறோங்க. டைவர்ஷன் டைவர்ஷன். ஆக்சுவலி நம்ம குப்பம் பார்டருக்குள்ள, ஐ மீன் ஆந்திரா பார்டருக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோங்க. இதுக்கப்புறம் ஆந்திரா பார்டர் நினைக்கிறேன் கைஸ். வா செம்ம வெல்கம்ங்க. இப்போ நம்ம போக போகிறதில்ல, நம்ம ரைட்டில் போக போகிறோம். ஞாபகம் இருக்கு கைஸ், இந்த பிரிட்ஜ்லாம் ஏறுவேன் நான். பாருங்க ஞாபகம் வருது, அந்த மாதிரிதான் பாட்டு பண்ணும்போது தெரியும். ஆமா எங்க ஓ மை காட், ரோடு ரொம்ப வஸ்ட்டுங்க. காரணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கூலி பாருங்க எப்படி இருக்கு இந்த கூலிங்கெல்லாம். வா ஜீப் சூப்பரா இருக்குங்க. என்னப்பா இதுலயா சொல்லுப்பா, கை முன்னாடி காட்டு. ஏன் ஓகே காய்ஸ், இப்போ நம்ம கேஜிஎஃப் ரூட் வந்துட்டோம். ஆக்சுவலி வந்து நம்ம தம்பி அவர் வந்து ரூட்டை விட்டாரு. ஆக்சுவலி அவரும் மேப் பார்க்கல, நானும் வந்து கவனிக்கல. அதான் பிடிச்சி திட்டான், என்னடா பண்ற ரூட்டை காட்டாம அப்படின்ட்டு. அவன் என்ன சொல்றான், மறந்துட்டேன்றான். அடப்பாவி டேய். என்ட்ரன்ஸே வேற லெவல் இருக்குங்க. உங்களே என்ட்ரன்ஸே வேற லெவல் இருக்குங்க இந்த கோயிலுக்கு. இங்க பாருங்க ரோடு ஃபுல்லா எப்படி இருக்கு, எல்லாம் தோண்டி வச்சிருப்பாங்க. வா 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 அடி தண்ணி போகுதுங்க. இது என்னன்னு பார்த்துருவோம். டக்குன்னு இறங்கிட்டோம்ல, தண்ணி போகுது காய்ச்சங்க. எப்படி இருக்கு பாருங்களேன் அது. வணக்கம் புருஷோத்தமன், மேப்பு கரெக்டா சொல்லுங்க. கை தட்டு கூப்பிட்டுருங்க, தட்டி போலாமா? வாங்க போலாம். வண்டி கண்டிஷன் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குங்க. உட்காருங்க புருஷோத்தமன். ஓகே வெல்கம் டு ஆந்திர பிரதேஷ். ரோடு வந்தாச்சு கைஸ். வந்துட்டு போகிறோம், நாங்கள் லெஃப்ட் எடுக்கிறோம். நேரா வா. ஓகே, இங்கே நம்ம பெட்ரோல் அடிச்சிடலாம் கைஸ். இதுக்கு மேலே சேஃப்டி பார்த்தா ஆகாது.
பெட்ரோல் அடிக்க வந்திருக்கோம். இங்கே பெட்ரோல் ரேட்டு ₹100. அடப்பாவிகளா, ₹300. அடடா, அங்கேருந்து ₹3 கம்மிங்க இங்கே. ஆமாண்டா. ஆண்டா, ஓகேடா, பார்த்துட்டேன். உன் பேர் என்ன? சஞ்சய். புர்ராடி. ஓகேடா. ஹெல்மெட்டில் இருக்கிறது கேமரா. அப்பப்பா 3 இருந்துச்சு கைஸ். ஓகே, பட் இருந்தாலும் இங்கே பரவாயில்லைங்க பெட்ரோலு. ஹே காய்ஸ், இல்லைனா நீ வந்துட்டு பாருங்களா? ஆமாங்க, ஆக்சுவலி வீடியோ வந்து இதுவே ரொம்ப லென்த்தாக வந்துச்சு. இதே வந்து 16-17 நிமிஷம் வந்துச்சுங்க. ஸோ தட் வீடியோ இதெல்லாம் கட் பண்ணிட்டேன் நான். உங்களுக்கு பார்ட் 2 வந்துடும். தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களை எல்லாமே காட்டணுந்தாங்க. அப்புறம் முடிஞ்சிட்டு நான் கண்ட்ரோல் பண்ணுங்கள். சரி, ஓகே, கம்மி பண்ணாலும் கம்மி பண்ண முடியல. ஸோ தட் உங்களுக்கு வந்து பார்ட் 2 வரும். ஓகேங்களா? அது வரைக்கும் என் கூட ஸ்டே டியூன். பார்ட் 2 ஸ்டே டியூன். நல்லா இருக்கு. ஓகே கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் தட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் ரைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பார்ட் 2ல பார்ப்போம். பாய், see you.